காலை வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பாடத்தலைப்பு வாரித்தந்த வள்ளல். இயல் 7 உரைநடை வாரித்தந்த வள்ளல். பாணரின் இல்லம். பாணர் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீடு. அவருடைய வீட்டில் குழந்தைகள் அழுதுட்ருக்காங்க. உடனே பாணர் அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பேர் நங்காய். நங்காய், ஏன் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க? உணவு கொடுத்து அவங்களுடைய அழுகையை நிப்பாட்டு அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உடனே பாணருடைய மனைவி சொல்கிறாங்க, இருந்தால் நான் கொடுத்துருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்று என்ன செஞ்சிருச்சு, தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இந்த நிலைக்கு நான் காரணமாயிட்டேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு பாணர் வருத்தம் அடைகிறாரு. உடனே பாணருடைய மனைவி சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. உடனே பாணர் சொல்கிறாங்க, சொல் நங்காய், நீ சொல்லுற யோசனையினால் நம்ம குழந்தைங்களோட பசி நீங்கிச்சுன்னா அந்த யோசனையை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பாணருடைய மனைவி சொல்கிறாங்க, கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள். யாரு? கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரி. அவர் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே, நீங்களும் போய் அவர்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க பாணருடைய மனைவி சொல்கிறாங்க. உடனே பாணர் சொல்கிறாங்க, ஆம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர் இந்த கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரி. நான் இப்போதே அங்கே செல்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு பாணர் சொல்கிறாரு. உடனே பாணருடைய மனைவி சொல்கிறாங்க, போய் வாருங்கள், நாங்கள் நீங்கள் வர்ற வழியை நோக்கி எங்களுடைய விழிகளை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அங்கே பாணர் கிளம்பி போயிட்டாங்க. அரசவை. வாழிய மன்னா, இசை பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்படின்னு வாயில் காவலாளர் அரசர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க சொல்லுறாங்க. உடனே அரசர் சொல்கிறாங்க, தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லிமலை கொற்றவர் கொடைத்திறத்தின் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க அப்படின்னு பாணர் வாழ்த்துறாரு. தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு, எம்மை நாடி வந்த காரணம் என்னவோ அப்படின்னு அரசர் பாணர்கிட்ட என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. உடனே பாணர், வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது. நாங்கள் வறுமையில் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே செய்கிறதுக்கு எங்கிட்ட இல்லை, அதனால் என்னுடைய அடுப்பில் பூனை தூங்கிட்டுருக்கு அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. உடனே அரசர் சொல்கிறாங்க, தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாரு வருத்தப்படுறாரு. பாணர் சொல்கிறாங்க, உணவின்றி என் இல்லாள் மெலிந்து கிடக்கிறாள். இல்லாள் அப்படின்னா மனைவி. மனைவி எப்படி ஆயிட்டாங்களாம், மெலிந்து இருக்கிறாங்க. பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். அவங்க காற்றைத்தான் உணவாக என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க. அவ்வளோ வருத்தமாக என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. உடனே அரசர் சொல்கிறாங்க, கலக்கம் வேண்டாம் பாணரே, நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம், வருத்தம் அடைய வேண்டாம். வறுமையை போக்குவது என் பொறுப்பு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையை போக்குறது தான் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு என்ன செய்கிறாரு அரசர் சொல்கிறாரு. மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு பாணர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு மரத்தில் பழம் இருந்துச்சுன்னா என்னாகும், எல்லாருக்குமே என்னாகும் தரும் இல்லையா, எல்லாருக்குமே பயன் தரும். அந்த பழத்தை எல்லாருமே சாப்பிட்டு பயனடைவாங்க. அதே மாதிரி நானும் உங்களுடைய உதவியினால் நான் என்ன செய்ய போகிறேன், பயனடைய போகிறேன், எனக்கு உதவுங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு பாணர் சொல்கிறாரு. ஆகட்டும் பாணரே, அமைச்சரே வாருங்கள்,
இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. பாருங்க, பாணர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால அரசரும் ஆகட்டும், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவருடைய குடும்பம் பல தலைமுறைகள் வாழ்கிறதுக்காக வழி செய்யுங்க, பல தலைமுறைகள் சாப்பிட்றதுக்கு தேவையான என்ன வழிவகைகள் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யுங்கன்னு என்ன செய்கிறாரு அரசர் உத்தரவு கொடுக்குறாரு. உடனே அமைச்சர் சொல்கிறாங்க, அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அமைச்சர் சொல்லிட்டாங்க. உடனே அரசர், பொற்காசுகளை அள்ளித்தருக, அணி மணிகளும் களிறுகளும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. பாருங்கள், பொற்காசு கொடுங்கங்கிறாங்க, அணிகள் மணிகள் களிறுகள் இதெல்லாம் அனுப்புங்கங்கிறாங்க, பற்பல பரிசுகளெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு செய்கிறாரு அரசர் சொல்கிறாரு. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. அமைச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, எதெல்லாம் ஆணை பிறப்பிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க. அதுக்கு பாணர் சொல்கிறாங்க, கற்ற கல்வி அறியாமையை அகற்றும், அதுபோல் உற்ற துயர் எங்களுக்கு இருக்கக்கூடிய துயரை துடைக்கக்கூடியவங்க நீங்கள் வள்ளல், உங்களுடைய குன்றாத புகழ் குன்றா புகழும் கொடை பண்பும் ஓங்கட்டும், உயர்ந்து நிற்கட்டும், நீங்கள் வாழ்க அப்படின்னு என்ன செய்கிறாரு பாணர் மன்னரை வாழ்த்துறாரு. உடனே மன்னர் சொல்கிறாங்க, போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூடி வாழ்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த லெசனில் வாரி தந்த வள்ளலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நன்றி மாணவர்களே.